श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता आरावदि अध्यायम 43வது श्लोकम्। तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दन। இந்த தியான யோகம் அப்படின்னு சொல்லப்படுற 6வது அத்தியாயத்தில் கடந்த வாரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசின இந்த ஸ்லோகங்களை நம்ம பார்த்திருக்கோம். లోకத்தில் కర్మ అనేది பிறந்த எல்லா ஜீவிக்கையும் முக்கியமாக மனிதர்களுக்கு கட்டாயமாக இருக்குது கர்மா. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கர்மத்தினை நல்ல கர்மத்தினை தார்மீகமான கர்மங்களை செஞ்சு புண்ணிய கர்மங்களை செஞ்சு புண்ணியம் சம்பாதிச்சு இன்னும் மேலே சுகமான லோகங்களுக்கு போய் அநேக வருடங்கள் வாழ்ந்து அந்த புண்ணியம் க்ஷீணிச்சதுக்கு பிறகு திரும்பி இதே மனுஷ லோகத்துக்கு வரலாம். ஆப்ஷன் 1. ரெண்டாவது ஆப்ஷன் அதர்மமான அக்கிரமமான நீச்ச காரியங்கள் பண்ணி பாபத்தினை சம்பாதிச்சுக்கிட்டு கஷ்டமான லோகங்கள் இல்லைன்னா கீழே ஜென்மங்கள் மறுபடியும் ஜென்ம பூச்சி புற்று அப்புறம் பறவை இப்படிப்பட்ட ஜென்மங்கள் ஏதாவது எடுத்துட்டு மறுபடியும் அந்த பாபம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி மனுஷ லோகத்துக்கு வருது. இப்படி 2 ஆப்ஷன்ஸ். மூணாவது கர்மத்தினை டிரான்சென்ட் பண்ணி கர்மத்தினே கிளைம் பண்ணாமல் கர்த்தృత్వ பாவத்தினே மனசில் வச்சுக்காம புண்ணிய பாபங்களை ஆசிக்காமல் எது பற்றியும் பயப்படாமல் மொத்தம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்ம யோகத்தினை செஞ்சால் அதுக்கு பேர் கர்மத்தினை டிரான்சென்ட் பண்ணுறது. கர்ம யோகத்தினால மட்டும் கர்மத்தினை டிரான்சென்ட் பண்ண முடியாது. கர்மத்தினை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறது ஒரு விஷயம். ஆனால் புத்திக்குள்ள ஞானம் ஏற்படணும், ஸ்வரூப ஞானம் ஏற்படணும். இந்த கர்மம் என்பது ஆத்மாவான எனக்கு இல்லை, அதனால் எனக்கு இந்த கர்ம பலமும் இல்லை, இது எதுவுமே எனக்கு ஒட்டுக்கலை, புண்ணிய பாபங்கள் எனக்கு கிடையாது, ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதான ந யக்ஞா அப்படின்னு பகவான் சங்கரர் சொன்ன மாதிரி. ஸோ 3 ஆப்ஷன்ஸ். இப்போது இங்கே இப்படிப்பட்ட 3 ஆப்ஷன்ஸு இருக்குது. இதெல்லாம் பகவான் பேசினது தான் இப்போது நடந்த 5 அத்தியாயங்கள் வரைக்கும். அப்புறம் இந்த 6வது அத்தியாயத்தில் சிறந்த இந்த கர்மத்தினை கர்ம யோகமாகவும் பண்ணி மனசினை கட்டுப்படுத்திட்டு அப்புறம் புத்தி யோகத்துக்கு இந்த சாஸ்திர சிரவணம் செஞ்சு செஞ்ச கேட்ட விஷயங்களை நல்லா எசிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு யோக பிரக்ரியா சாதனம் தியானம். அதனால தான் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தியானத்தின் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம், வேதாந்திக் மெடிடேஷன். இவ்வளவு கேட்டுட்டு இருக்கும்போது அர்ஜுனனுக்கு 40வது ஸ்லோகத்தில் சந்தேகம் வந்துச்சு. இங்கே பேசப்பட்ட இவனு யாரை பற்றி பகவான் கிருஷ்ணர் பேசுகிறாரோ, யார் நீ யோகி அப்படின்னு கூப்பிடுறாரோ, எது யோகாமனி சொல்கிறாருன்னா இந்த 3வது கேட்டகரி பற்றி இப்போ சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா.
கர்மத்தை டிரான்சென்ட் பண்ணவன், கர்மத்தினை தாண்டி நிற்கிறவன், அப்புறம் ஞானத்தினை அடைஞ்சவன். அதனால இங்கே ஞானி, யோகி அப்படியெல்லாம் சொல்லும்போது பகவான் சொன்ன அந்த முக்கியமான ஸ்லோகங்கள், தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம். துக்கம் வந்தால் கூட துக்கப்படாமல் அந்த துக்கத்தினை தாண்டி நிற்கிற அந்த மனஸ்திதிக்கு பேர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப டாலரேட்டிங் பவர் மட்டும் இருந்தால் போதுமா அவனை யோகியான்னா? அப்படி தபஸ் மாதிரி பண்ணி யோகிகள் நிறைய இந்த மாதிரி கஷ்டங்களை தாங்கிக்கூடிய சக்தி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் அடுத்ததாக சொன்ன பகவான் முக்கியமான ஸ்லோகங்கள், சர்வத்திர சமதர்ஷனம், சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா, சாத்தியப்படுற விஷயம் இல்லைன்னு சந்தேகத்தினை தெரிவிச்சிட்டான். ஸ்பெசிமிஸ்டாக இருந்தான், ஆப்டிமிஸ்டாக இல்லை. சந்தேகத்தோடு தான் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அந்த சந்தேகத்தில் ஒருவேளை இது இப்படியெல்லாம் பண்ண முடியலன்னா ஆரம்பித்தான், செய்யணும்னு விரும்புகிறான். நல்லாவே கொஞ்சம் கர்மயோகமும் இது நல்ல நல்ல கர்மங்களும் பண்ணிட்டான் புண்ணியமனை பாவத்தோட முதல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை கிளாஸுக்கு வந்தால் வேதாந்தம் சிரவணம் எல்லாம் இதோ நீ உபதேசம் பண்ணுறது எல்லாம் கேட்குறேன். இப்போ கர்மயோகத்தின ஈடுபடுறது இல்லை. ஏன்னா கர்மத்தினால நான் சாதிக்க வேண்டியது எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாப்பமும் வேண்டாம். நான் ஞானத்தோட என்னோடய ஸ்வரூப நிலையில் நான் நிற்கணவனே நீ சொல்லிகிட்ருக்க. அப்படின்னு கிளம்பி ஒருத்தன் வந்தால் என்ன மாதிரி இன்னும் இது சாதிக்க முடியாதனே ஒரு அபநம்மகம் இருக்கிறவனும் இப்படிப்பட்ட யோகி யோக மார்க்கத்தில் வந்துட்டான். ஆனால் இப்போது கர்மயோகத்தினை விட்டுட்டு அந்த புண்ணியங்கள் அதெல்லாமே இல்லாமல் ஆயிட்டான். மேலலோகங்களுக்கு போகணும்னு ஆசையும் இல்லை. இங்கே யோகமும் சாதிக்கலை. இதில் கடைசியாக என்ன அந்த ஞான நிஷ்டவானாகணுமோ ஜீவன் முக்தனமோ அந்த நிலையும் இன்னும் அடையலை. இப்போ இவனுடைய கதி என்ன? இவனை ரெண்டது கட்டவனாயிடுவானா? உபயபிரஷ்டா சின்னா பிரமிவ நஷ்யதி, நாசனமாகி போயிடுவான, ஒன்றுக்கு கட்டாதவனாயிடுவானு, லாய்க்கில்லாத மாதிரி பரம நஷ்டம் ஏற்படுமா அவனுக்கு அனி சொன்ன கேட்ட கேள்விக்கு பகவான் 41, 42 ஸ்லோகங்களுக்குள்ள இல்லை முதல் ஏ தாத்தா அர்ஜுனா, ஒருக்காகவும் இந்த யோக சாதனையிலோக்கு வந்த இவனும் கர்மயோகம் செஞ்சுக்கிட்டே இருந்து முதல்ல இப்போது பூர்ணமாக சாஸ்திர சிரவணத்துக்கு தியான அபியாசத்துக்கு இதுக்கு வந்துட்டா, வேதாந்த சிரவணத்துக்கு. இதுக்கு தான் யோகம் இங்கே அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒரு பிராணாயாமம் ஆசனங்கள் பண்ணுறது யோகான்னு சொல்லலை பகவான். இங்கே இவன் ஒருக்காகவும் இவனை நாசனமாக மாட்டான், பயப்பட வேண்டாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி 39வது ஸ்லோகம். கிருஷ்ண பகவானோட பதில் 40லேயே ஆரம்பமாயிடுச்சு. என்ன சொன்னார்? முதல்ல வாக்தானம் பண்ணார், ஆறுதல் கொடுத்தார். ஒருக்காகவும் இவனுக்கு நகி கல்யாண கிருத்ஷித் கஷ்டித், ஒருக்காகவும் ஒருத்தனு கூட இந்த மாதிரி இந்த மார்க்கத்தில் அவனை ந வினஷ்யதி, விநாசனம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ என்ன ஆகும்? விநாசனம் இல்லைன்னா 2 ஆப்ஷன்ஸ் பற்றி சொன்னார். 41ல் ஒரு ஆப்ஷன் இவன் இங்கே ஆல்ரெடி நிறைய புண்ணிய காரியங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கான். இப்போது பகவத்கீதை கேட்குறதே புண்ணிய காரியம்னு சொல்லியிருக்கோம் போன வாட்டி கிளாஸில். ஞானயகத்தில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய புண்ணிய காரியம்னு சொல்லணும்.
ஸோ இந்த புண்ணியமும் அவன் ஆல்ரெடி நார்மலாக செய்கிற தார்மிக கர்மங்கள் காரியங்கள் எல்லாத்து மூலமாகவும் இவன் வந்து பூர்ணமான ஞான நிலை அடையலைன்னா கூட, மோட்சம் அடையலைன்னா கூட, இவனுக்கு வந்து புண்ணியம் கொடுத்த இவன் செஞ்ச புண்ணியத்தினால இங்கே அவன் வந்து நல்ல மேல லோகங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் அங்கே நல்லா அனுபவித்து அநேக வருடங்கள் அங்கே வாழ்ந்து அப்புறம் கீழே திரும்பி அந்த புண்ணியம் முடிந்து தீரும்போதும் இங்கே நல்ல சுத்தமான சம்பிரதாயபத்தமான அனுஷ்டானத்தோடு கூடிய சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, இது ஒரு ஆப்ஷனு. ஓகே, நல்ல தனவான் வசதி இருக்கிற இடத்துல, இந்த வசதி இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இவனுக்கு சுற்றி சூழ்நிலை என்விரான்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா இந்த ஞானம் அடையிறதுக்கு கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா? அதனால தான் பாரத தேசத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த வேதாந்தம் ஆன்மீகம் அநேக சாது மகாத்மர்கள் குருக்கள் இருக்காங்க. இது புனிதமாக புண்ணியமாக இருக்கு. ஸோ வெளியில் எங்கேயுமே இந்த மாதிரி ரொம்ப சாவகாசமாக சட்டுன்னு கடிக்கிறது வெளியில் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கணும். இன்னொன்று இதெல்லாமே இருக்கு, ஆனால் இவனை சாப்பாட்டுக்கு தங்கிறதுக்கு துணி கட்டுக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். வாழ்க்கையில் ரொம்ப ஏழையாக இருந்துச்சுன்னா அப்போ கஷ்டம்தான். சரி, இவன் செஞ்ச புண்ணியத்தினால இவன் என்ன ஆகிடுவான், நல்ல அவங்களோட வீட்டில் இந்த யோக பிரஷ்டனும் போன ஜன்மத்தில் யோகத்தை பூர்ணமாக அடியாதவனும் நஷ்டமானவன் பிரஷ்டன் இங்கே வந்து திரும்பி பிறப்பான். அதனால இங்கே பிறந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு ட்ராபேக் என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் கொஞ்சம் யோகா ஆரம்பித்தாச்சு இல்லை சார், அப்போது இப்போ உடனே யோகா இங்கே திரும்பி இந்த யோக மார்க்கத்தில் சாஸ்திரம் சிரவணம் அத்தியனம் குருன்னு அடையிறது நடக்குமான நடக்காது. இந்த ஆப்ஷனில் என்ன ஆயிடுச்சு, புண்ணிய காரியங்கள் செஞ்சதுன்னா யோகானு ஆரம்பிச்சிட்டான். சாஸ்திரத்துன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி படித்தான், கொஞ்சம்தான் பிரயத்தனம் பண்ணான். ஆனால் அவனுக்கு இன்னும் உள்ள காம வாசனைகள் நிறைய இருக்கு. அதுதானே தடம். அது ஏதோ தடம் இருக்கிறதுனால தான் பூர்ண பிரயத்தனம் போன ஜென்மத்தில் பண்ணாதனால தானே அங்கே இழந்து போயிட்டான், அடையாமே கை விட்டுச்சு. இப்போது அவன் வந்து புண்ணிய லோகங்களுக்கு போயிருக்கான். இப்போது புண்ணிய லோகத்தில் மேலே எங்காவது ஹையர் லோகத்துக்கு போய் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அங்கேருந்து நல்ல சுகங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி அனுபவித்து திரும்பி இங்கே பூலோகத்தில் வந்து மனுஷனாக பிறந்தவன் வந்து உடனே வேதாந்தம் கிளாஸுக்கு வருவான். அந்த வாசனைகள் இன்னும் இருக்குல்ல. இப்போ தானே சினிமா பார்த்து முடிச்சுட்டு வந்து அங்கே ரொம்ப ஊர்வசி டான்ஸ் இத்துனை. அதனால இங்கே திரும்பி லக்ஸுரியஸ் லைஃப், இங்கேயும் காம போகங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லிதான் இங்கே நல்ல தனவான வீட்டில் வேற பிறந்தான். இன்னும் கம்ஃபர்ட்ஸ் வேணும், இன்னும் அப்படி தான் பிரயத்தனம் பண்ணுவான். அதனால இப்போ இந்த ஜென்மத்தில் நல்ல வசதியாக பணமும் சாப்பாட்டுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு சுற்றி இதெல்லாம் இருக்கிறதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தந்த ஜீவனை செஞ்ச போன ஜென்மத்துடைய புண்ணிய காரியம்தான், வேறு யாரும் காரணம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய காரியம் எல்லாம் இவனை கொண்டு வந்து சுகபோகங்களுக்குள்ளே தான் இங்கே நிற்க வைக்கிறது. இன்னும் அந்த காமனைகள் அவ்வளோ இருக்கிறதுனால இன்னும் இப்போ தான் அனுபவித்து பார்த்து வந்ததுனால அதோடைய வாசனைகள் இருக்கிறதுனால இங்கே வந்து இவனை உடனே சட்டுன்னு அந்த யோகாபியாசத்தினை ஆரம்பிக்க மாட்டான். இதுதான் லோகத்தில் பெரும்பாலும் நிறைய பேர்னு இப்படி பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறது, ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு அப்படி தான் இருப்பாங்க. தவிர இது ஒரு திரும்பி செகண்டு லெவல் ஆஃப் பிரயத்தனம் தான் இங்கே நடக்கும். தவிர இதோடைய தீவிரத்தை முக்கியத்துவம் வேதாந்தம் கேட்ட சாஸ்திரம் கேட்ட எல்லாருக்கும் வரதில்லை. அவ்வளோ தீவிர வைராக்கிய முமுட்சுத்துவம் குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாருக்கும் வரதில்லை. கவனிக்கணும். ஏன்னா போன ஜென்மத்தில் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணிவிட்டு பூரணமாக விட்டு கொடுக்க முடியல. வைராக்கியம் தீவிர வைராக்கியம் வரலை, பற்று விட முடியல, ஆசைகளை விட முடியாது. அதனால தானே அங்கே
யோகத்தை அடைய முடியாமல் ஆயிடுத்து. இப்போ இங்கேயும் திரும்பி ஓன்லி சச் குட் சரௌண்டிங் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இது எல்லாருக்கும் அப்படின்னு இல்லை. சில பேர் அப்படி இருந்தால் கூட மறுபடியும் இங்கே பிக்கப் பண்ணிக்குவான், கொஞ்சமாக ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவான். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்புறம் 42வது ஸ்லோகத்தில் சொன்ன ஆப்ஷன் என்னன்னா, இன்னும் சிறந்த ஒரு விஷயம் நடக்கும் அர்ஜுனா. இது வெரி ரேர், துர்லபதரம். இந்த மாதிரி ஆப்ஷன் இப்படிப்பட்ட ஒரு ஜென்ம கிடைச்சா என்ன இந்த ஜென்மா? அதவா அதர்வைஸ் அனதர் ஆப்ஷன், இவன் யோகினாம் ஏவ குலே பவதி, தீமதாம் யோகினாம் குலே. அப்படின்னா இங்கே தனவந்தர்களுடைய வீட்டில் இல்லை. அங்கே என்ன சொன்னார்? சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹேன்னா வீட்டில். இங்கே தீமதாம் யோகினாம் குலே. இங்கே எந்த குடும்பத்தில்னா ஞானிகளோட குடும்பத்திலேயே பிறப்பான் இல்லையா? அது மட்டும் இல்லை, பிறக்கும்போது தீமதாம், அங்கே ஞானிகள் இருக்காங்க, யோகிகளோட குலத்தில் தான் பிறந்தான். அப்புறம் இவனோட புத்தி நல்ல இப்போது சட்டுன்னு உடனே கற்பூர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ உடனே இந்த ஜன்மத்தில் ரொம்ப சின்ன வயசுலேயே வைராக்கியத்தோட இந்த யோக சாதனை திரும்பி ஆத்தியாத்மிக சாதனை, குரு சிரவணம் சாஸ்திரம். சில பேருக்கு அதனால தான் குரு கூட இந்த ஜன்மத்தில் தேவையில்லாமல் அந்த ஞானத்திலேயே ஈடுபடுறது, அப்படி தியான சமாதிகள் இவெல்லாம் பண்ணுறது, அப்படிப்பட்ட உதாரணங்கள் பார்க்குறோம். இல்லை சில பேர் கண்டிப்பாக அப்பாவே குருவாக இருக்கிறது. அதனால தான் யோகினாம் குலம், தீமதாம் குலம் இவனு பிறக்கிறான். இந்த ஆப்ஷன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இனிமேல் லேட்டு கிடையாது. அதனால தான் இது எந்த வயசில் யாருக்கு இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் லோகத்தில். நம்ம கிளாஸில் கூட பாருங்க, எல்லா வயசானவங்களும் வராங்க, சிலவாட்டி சின்ன வயசில் இருக்கிறவங்களும் வராங்க, மிடில் ஏஜ்லும் வராங்க, வெரி ஓல்டு பீப்புளும் வராங்க. அப்படின்னா அவங்கள உள்ளே இருக்கிற அந்த சம்ஸ்காரம், பூர்வஜன்ம சாதனை அதெல்லாம் சேர்ந்து இப்போ இங்கே அந்த டிகிரி அந்த லெவலில் தான் தொடங்கிறது. அதனால் இது புரிஞ்சவன் கமிட்மெண்ட்டு நல்ல ஸ்ரத்தையோடு இதில் இறங்குவான். இறங்கிறது பயப்படுறான்னா லேட் ஆகும். இன்னும் சில ஜென்மங்கள் இப்படி தான் திரும்பி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வர வேண்டியிருக்கு. இப்போ இந்த யோகிக்கு இந்த யோகினாம் தீமதாம் குலேயில் பிறந்த செகண்ட் ஆப்ஷனும் ஈவன் ஸ்பீட் இங்கே உடனே. அதனால தான் 3 வயசு குழந்தை ஞான சம்பந்தர், ஞான பொக்கிஷமாக இருக்குது. நம்ம பல எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம நாட்டில். அப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேயே அங்கே சங்கராச்சாரியுடைய ஜென்ம பற்றி சொல்லணும்னா, சங்கர விஜயத்தில் சொன்ன கதை. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிடுது, 50 வயசு மேலே குழந்தை பிறக்கலை. அவங்க ரொம்ப நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு தீவிரமான தபஸ் பண்ணாங்க. 2 பேரும் அனுஷ்டானம் தபஸ் பண்ண உபாசனை பண்ணதுனால சிவபெருமான் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னால சிவபகவான் கனவுல 2 பேருக்கும் கனவுல அதே விஷயத்தனே சொல்லிட்டார். அங்கே என்ன ஆப்ஷனு கேட்டார் சங்கரர், நானே உங்களுக்கு அவதாரமாக குழந்தையா பிறக்க போகிறேன், ஆனால் ரொம்ப நாள் வாழ்ந்து சாதாரணமாக வாழ்கிற குழந்தை வேணுமா, இல்லை கொஞ்ச நாள் வயசு தான் ஆயுஷ் கம்மியாக இருந்து ரொம்ப சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு சமுதாயத்துக்கு நிறைய சேவை பண்ணி அப்படி ஞானவானாக இருக்கிற குழந்தை வேணுமான்னா, அந்த அம்மா ஞானவானான சிறந்த குழந்தை தான் எனக்கு வேணும், ஆயுஷ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அங்கே நடந்தது தான். இந்த மாதிரி யோக பிரஷ்டர்களில் இருக்கிற யாரோ அங்கே சங்கர பகவான் சொன்னார்னு சொல்கிறோம், ஈஸ்வரன். அந்த சிறந்த யோகி தான் யாரோ சித்த புருஷன்தான் இங்கே அப்படி திரும்பி அவதாரம் எடுக்கிறான். அதனால ரொம்ப சின்ன வயசுலேயே சங்கரருக்கு எல்லா சித்திகள் எல்லா சக்திகள் இருக்கு. சாஸ்திர அத்தியனம் சக்திகள் வித்தியை மட்டும் இல்லை,
ஓகே, சாஸ்திரம் எப்படிப்பட்ட ஆழமான சாஸ்திரத்தின் சின்ன வயசில் படிச்சுட்டு மொத்தத்தினை லோகம் மொத்தத்தில் வேதாந்த டிண்டிமா பேரி வேதாந்த பேரி முரசை அடிச்சிட்டாரு அடிச்சிட்டார். அப்படி லோக மொத்தத்தினை அனுப்பி விட்டுட்டார். அந்த காலத்தில் எப்படி விவேகானந்தர் இங்கே அனுப்பி விட்டுட்டாரோ சமுதாயத்தினை. எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, அந்த யோகிகளோட ஜென்மம் பற்றி. ஸோ அப்படிப்பட்ட யோகி பிறந்ததுக்கு பிறகு இங்கே பல எக்ஸாம்பிள்ஸ் இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். சந்த ஞானேஸ்வர் வாழ்க்கையில் ரொம்ப எப்படி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு, அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட இது அவனுக்கு கிராமத்துலேருந்தே துரத்தி விளக்கிட்டாங்க. ஆனால் ஞானம் எங்கே இருக்கு? அதனால ரொம்ப வசதியோட ரொம்ப லக்ஸுரியஸ் பணத்தோடு இருந்த இடத்துல பிறந்த ஞானத்துக்கு வேதாந்தத்துக்கு அவ்வளோ சட்டுன்னு வரமாட்டான். அப்படி வந்த கேசஸ் இருக்க, கதைகள் இருக்க நடந்த சரித்திரத்தில். பட் ஜென்ரலாக சொல்கிறோம். அதனால தான் இங்கே நமக்கு ரொம்ப பணம் ரொம்ப வசதி இல்லாமல் சாதாரணமாக இருக்கணும் நல்லதே. சரியா? ரொம்ப சீக்கிரமாக கொஞ்சம் விட்டுட்டு வேதாந்தத்தில் ஈடுபடலாம். சிரவண மனன நிதித்தியாசனத்தில் பண்ணுறோம். குரு சேவைக்கு குருன்னு ஆசிரியிக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக பணம் இருக்கிறவனுக்கு அகங்காரம், அது அப்படியே திரும்பி காம ஜீவனமே ஆகிடும். அர்த்த காமங்களோட கூடிய ஜீவனமே ஆகும். அதுதான் அந்த ஜீவனுக்கு அப்படி தான் ஜெர்னி. ஸோ இங்கே 2 ஆப்ஷன்ஸ் பற்றி இப்படி சொன்னதுக்கு பிறகு இந்த துர்லப தர்மமானது இது வெரி ரேர். இப்போ நடந்த விஷயமும் சொல்லணுமே. அரவிந்த கோஷ், அந்த பாண்டிச்சேரி யோகி அரவிந்தர், பேரண்ட்ஸுக்கு இவனை பூரணமாக வெஸ்டர்னைஸ்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாமோகம் வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலே. அதனால தான் படிப்புக்கு அங்கே அனுப்பிச்சிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் டைமில் டோட்டலாக வெஸ்டர்னைஸ்டாக இருந்து அப்படி பண்ணால் கூட இந்த ஜீவன் போன ஜென்மத்தில் ஏதோ சாதனை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதெல்லாத்தையும் நீக்கிட்டு ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கூட ஜெயிலில் தான் அவருக்கு ரிவல்யூஷனை எல்லாத்துலேயும் இருந்து விளங்கி அப்புறம் இங்கே பாண்டிச்சேரி ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபட்டார் பாருங்க. அப்புறம் நம்முடைய ரமண மகர்ஷி 17 வயசு தான். என்ன சாதாரண பிராமண குடும்பம் அப்படிதான். ஆனால் ஞானம் ஒன்று, குரு இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை இப்போ இன்னும் நம்ம பார்க்குற சில மகாத்மாகளிலோ ரொம்ப சமுதாயத்துக்கு உலகம் முழுசாக சுற்றிட்டு உலகம் மொத்தத்துக்கு அநேக பேருக்கு இந்த ஆத்தியாத்மிக பீஜத்தினை நட்டுறதுக்காக செயல்பட்டுட்டு சமுதாயத்துக்கு எவ்வளோ சேவை பண்ணுற மாதா அமிர்தானந்தமயி. என்ன 4வது கிளாஸு கூட படிக்கலை, மீன் குலத்தில் பிறந்தான் பாருங்க. என்ன ஹாஸ்பிட்டல்ஸு, என்ன காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸு, ஒரு மகாத்மா, ஒரு ஞானி, இதெல்லாம் இவங்களாம் சித்த புருஷர்கள் தான் போன ஜென்மத்தில். இப்போ பரிபூர்ணமாகிட்டு அந்த சக்தி மொத்தத்தினே அவ்வளவு ஈஸ்வர சக்தியாக அங்கே காணப்படுறதை சாதாரணமாக ஊகிக்க முடியாத அளவுக்கு சமுதாய சேவை எதுவுமே எதிர்பார்க்காம பாருங்க எப்படி நடக்குது. ஸோ பல வகையான பேர்னு லோக்கத்தில் பார்க்குறோம். இப்படி எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பகவான் இப்படி 2 ஆப்ஷன்ஸ் விஷயம் பற்றி பேசி 43வது ஸ்லோகத்தின் கூட நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கி சாப்டர் முடிய போகிறது. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் த கனெக்ஷன். இந்த யோக சாதனையில் இந்த தியான இதில் ஈடுபட்ட தியான யோகத்தில் வந்தவன் ஸ்ரவண மனனம் நிதித்தியாசனங்கள் மூலமாக இங்கே கூட என்ன சொன்னார் 43வது ஸ்லோகத்தில், தத்ர இங்கே தத்ரன்னா இந்த யோகினாம் குலத்தில் பிறந்த இவனும் அது மட்டும் இல்லாமல் தம் புத்தி சம்யோகம், புத்தியில் நல்ல தெளிவாக இருக்கிறதுனால புத்தியா சம்யோகம் புத்தி சம்யோகம் அப்படி அவனு இங்கேருந்து உடனே சட்டுன்னு தொடங்குறான். இன்னொரு உதாரணம் பாகவதத்தில் கூட ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஜடபரதனை பற்றி தெரியும். ஆனால் நடுவில் ஒரு தடம் வந்ததுனால மானா பிறந்து அப்புறம் மானா பிறந்ததுக்கப்புறம் எலர்ட்டாக அப்படியே இருந்துட்டு அந்த சரீரம் உண்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு
நல்ல அங்கீரச கோத்திர பிராமணன் வீட்டில் பிறக்கும்போதே ஞானியாக பிறந்து ஜடபரதனனே சொன்னோம் இல்லையா. அதனால் இங்கே நஷ்டம் ஒன்றும் ஆகலை. அதனால் என்ன சொல்லணும், ஆத்தியாத்ம சம்ஸ்காரஸ்ய நாசா நாஸ்தி. இது புரிஞ்சுக்கணும். எந்த ஆத்தியாத்மிக சம்ஸ்காரம், எந்த தெய்வீக காரியம், தெய்வீக சாதனைகள் எது பண்ணாலும் கூட இது எதுவுமே கொஞ்சம் கூட எதுவுமே கூட வேஸ்ட்டாக போகாது. நாசகா நாஸ்தி, நாசனமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்பிரிச்சுவல் சாதனை எது பண்ணாலும் சரி, இட் கேன் நெவர் பி டிஸ்ட்ராய்டு. ஆனால் தற்காலத்துக்கு அது கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்கலாம், அதனால தான் நம்ம பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுற்றி அநேக பிரச்சனைகள் சரீரம் மூலமாகவும் ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிகங்கள் என்ன நடந்தாலும் சரி பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் we are gathering the momentum speed. அதனால தான் இந்த விஷயம் கூட பகவான் அநேக ஜன்மங்கள் சில வாட்டி தேவைப்படுறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லி தத்ர அப்படின்னு சொன்னால் நல்லா இவனுக்கு திரும்பி குரு கிடைக்கிறது. அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்படாமல். அப்புறம் சுற்றி என்விரான்மெண்ட் வீட்டில் கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சீக்கிரமே என்னோடய வீட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் பண்ணி இதில் ரொம்ப சமயத்தின் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் டைம் கொடுக்கக்கூடிய எனக்கு அவகாசம் எல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் எசெட்ஸு. தத்ரான்னா இதே அர்த்தம். அப்படி சொல்லி புத்தி சம்யோகம் லபத்தே. எப்படி வந்துச்சுதுன்னா பௌரவதேகிகம், போன சரீரத்தில் இருக்கும்போதும் அப்படின்னா போன ஜென்மத்தில் கூட இவன் மனுஷ சரீரத்தில் தான் இருந்து சாதனை பண்ணியிருக்கணும். இப்போது முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தர்ம காரியம் செஞ்சு புண்ணிய லோகத்துக்கு போகலாம், அதர்ம காரியம் பண்ணிவிட்டு கீழே ஜென்மத்துக்கு போகலாம், இல்லை கர்மத்தினை டிரான்ஸ்சென்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இல்லை யாருக்கு தெரியுமா? அந்த பாயிண்ட்டும் நான் போயிடுச்சு. மனிதனுக்கு மட்டும்தான். ஓன்லி ஃபார் த ஹியூமன் பாடி, ஹியூமன் பீயிங். மேலே தெய்வ சரீரத்திலும் இந்த ஆப்ஷன் கிடையாது. சரியா? ஜந்து சரீரத்தில் சொல்லவே வேண்டாம். இப்போ மனுஷ ஜன்மத்துக்கு தான். அதனால் பௌர்வ தேகிகம் அங்கே. அதுக்கப்புறம் இப்போது யததேச்ச ததோ பூயா, இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போது நல்ல பிரயத்தனம் பண்ணி மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு இதோட வேல்யூ, இதோடைய சிறப்பு, இதோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன பண்ணுறான். ததா இங்கே தென் அண்ட் தேர் நிறைய பூயகன்னு நிறைய பண்ணி பர்ஃபெக்ஷன்னு அடைவான். ஹே குருநந்தனா அர்ஜுனா. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் கருத்து என்ன மெயின்னு, அந்த புத்தி சம்யோகம், புத்தியில் செஞ்சு வச்ச படித்து வச்ச தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அந்த எல்லாமே இன்னொரு ஜென்ரல் லௌகிகமான சொல்கிற. இது யோகா ஆத்தியாத்மிகத்தில் மட்டும் இல்லை, எந்த லோகத்தில் பார்த்த இந்த ஜீனியஸ் எக்ஸ்ட்ராடினரி சில திங்ஸு பார்க்குறோமா. 3 வயசு குழந்தைக்கு திருக்குறள் மொத்தம் பைஹாட்ன்றா. அப்புறம் இல்லைன்னா 3 வயசு குழந்தை பாடுறது அழகாக கந்தர்வன் மாதிரி பாடுறது. இல்லைன்னா டான்ஸு, ஏதாவது கலை, ஏதாவது ஒரு ஆர்ட்டில் நம்ம நம்பவே முடியாது. இவன் இப்போ படித்தா வந்துருமா என்ன? அதுதான் அந்த ஜீனியஸ் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. அதெல்லாம் கூட போன ஜென்ம சம்ஸ்காரம்தான், அங்கே சாதனை செஞ்சு தொடங்கினது தான். அதனால் இங்கே சட்டுன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது பெரிய அளவில் பேரு புகழ் வாங்கி சிறப்பாக வரும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அது ஜீன்ஸில் இருக்குது. இந்த எல்லாமே நம்ம இங்கே ஸ்பிரிச்சுவல் ஜீன்ஸ் பற்றி பேசுகிறோம். சரியா? ஆண்கள் போட்டுக்கிற ஜீன்ஸ் இல்லை. அந்த ஜீன்ஸு போட்டுக்கிறது வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ள நல்ல ஜீன்ஸ் இருக்கணும். அந்த ஜீன்ஸு நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். அம்மா அப்பாலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் கூட புத்தி ஜீன்ஸு அம்மா அப்பா கொடுக்க முடியாது. அதனால தான் புத்தி சம்யோகம் ஹே அர்ஜுனா சொல்லி பகவான் இன்னைக்கு அடுத்த 44வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு பார்க்குறோம். படிப்போம். முதல்ல
அந்த பூர்வ புத்தி சம்யோகம் வந்து எப்படி வந்துச்சு, பூர்வ புத்தியோட சம்யோகம் அந்த விஷயம். பூர்வாபியாசேன யோ தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. பூர்வ ஜன்மத்துடைய அபியாசத்தினால, அபியாசத்துடைய ஃபோர்ஸ், பூர்வாபியாசேன அந்த அபியாசத்துடைய ஃபோர்ஸ்னால, அதனால ஏவ ஹ்ரியதே, he is pulled, dragged, okay, again born to continue that. ஸ்பீட் அங்கே பிக்கப் ஆயிடுச்சு, ஜஸ்ட் நடுவில் சரீரம் மாறிச்சு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் சொல்லணும், சுவாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த காம ஆசைகள் இல்லாமல் அப்படி இருந்துட்டு அங்கே என்னமோ அந்த ஜென்மத்தில் விட்டி போச்சு, இன்னொரு சரீரம் எடுத்துகிட்டு இங்கே கண்டினியூ பண்ண வேண்டியதுச்சுன்னா, இங்கே வந்து ஆமாம் உடனே அடுத்த நெக்ஸ்ட்டு இறந்தாங்க, அடுத்த உடனே இன்னொரு நல்ல இப்படி ஒரு இடம் சரீரம் கிடைக்குமா, நோ வெயிட்டிங். புரியுறதா இந்த பாயிண்ட்டு? அந்த மான சரீரத்தில் இருக்கிற பரதன் மான சரீரம் விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு சரீரம் நடுவில் ஜன்மம் எடுக்க வேண்டியதாகிடுது. ஏன்னா ஒரே ஒரு ஆசை அந்த மானு பற்றி மட்டும்தான் இருக்குது. அப்போது தபஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படியே. ஆனால் இது ப்ரிடாமினெண்ட் இருக்கிறதுனால அந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உடனே நெக்ஸ்ட் ஜென்மம் எப்படி மானு ஜென்மத்திலேருந்து உடனே மனுஷ ஜென்மன்னா, அதுதான் யோக பிரஷ்டனாக இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நடுவில் சுற்றி அந்தந்த ஜென்மையை கிடைக்காம சரீரம் இந்த பாகவதத்தில் பிரேத்தம் அவனை சுத்தின மாதிரி துந்துகாரி தேவையில்லை, உடனே தேகம் கிடைக்குமா. அதுக்கு தான் இங்கே சொல்கிறார், பூர்வாபியாசேன தேன ஏவ ஹ்ரியத்தே, இம்மிடியட்லி நெக்ஸ்ட் அனதர் பாடி இஸ் வெயிட்டிங். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே சாதனை இருந்திருக்கணும். அதனால தான் இந்த ஜென்மத்திலும் நம்ம எஃபர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நிறைய பண்ணணும். சரியா? ஸோ லெட் அஸ் டூ த பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு தி லார்ட். அதுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது அவசக அபி, அவசகன்னா இவனா ஹெல்ப்லெஸ் இல்லையன்னு அர்த்தம். அவசகன்னா யாதிருச்சும் சம்திங் என்னமோ ஃபோர்ஸ் புஷ் பண்ணுறது. அது கூட பார்க்குறோமா லோகத்தில். பேரண்ட்ஸ் வந்து சொன்னான், ஒரே தாய் தந்தைகளுக்கு பிறந்த 2 குழந்தைகளும் ஒன்று வந்து ரொம்ப ஆஸ்திகனாக இருப்பான், ஒருத்தன் வந்து ரொம்ப நாஸ்திகனாக இருப்பான். இன்னொன்று விஷயம், அம்மா அப்பாவுக்கு இந்த ஸ்ரவணம் வேதாந்தம் அவ்வளோ பக்தி ஈடுபடலைன்னா கூட குழந்தை சிலவாட்டி ரொம்ப சின்ன வயசுலேயே பகவத்கீதை கேட்கணுமனே, சாதுಗಳನ್ನು பார்க்கணுமனே. சில பேருக்கு அந்த காவி கலர் பார்த்தா என்னமோ ஒரு அட்ராக்ஷன், ஆனால் போன ஜென்மத்தில் கனெக்ஷன் இருக்குது. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். ஒரு பல ஆசிரமங்களில் சுவாமிகள்கிட்ட இருக்கிற ஜந்துக்கள் கூட சிலது. ஒரு நாய் வந்து கீழே காவி கலர் துணி போட்டதாக படுத்துக்கும். ஒரு நாய் வந்து ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே சாப்பிடாது, நீ எவ்வளோ பிடிச்ச சாதமாவது சாப்பாட்டாவது கொடுங்கோ. இது மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த ஜந்து ரூபத்தில் இருந்து கூட அதுக்கு ஏதோ அந்த பவர் அப்படி எடுக்கிறது. இதே எக்ஸாம்பிள் பரத சரித்திரத்தில் மானு அது எங்கே யாரு கூட போய் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்தாமல் இருந்து தானே அந்த ஆசிரமங்களுக்குள்ளேயே இருந்து ருஷிகள் பக்கத்தில் இருந்து அதே கவனிச்சுக்கிட்டு இருந்து சரீரம் விட்டுச்சு. அதனால் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக அப்படி காணப்படும் லோகத்தில். ஒன்றும் இல்லை, அதுக்கு ஆச்சரியம் வந்து அவசக பேரண்ட்ஸ் வந்து சிலவாட்டி எதுக்கு இந்த வயசில் வந்து உனக்கு பகவத்கீதை அதெல்லாம் அவ்வளோ படிக்கக்கூடாதுடா, சும்மா ஸ்லோகம் சொன்னால் போதும், அர்த்தம் கேட்குறதுக்கு எல்லாம் போக வேண்டாம், நம்ம சும்மா அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அப்படியானே. இல்லை தினந்தோறும் கோவிலுக்கு போகலாம். சில குழந்தைகள் இருக்கும், சிலது குழந்தை சின்ன வயசுலேயே அவ்வளோ அதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சிக்காத பேரண்ட்ஸ் வந்து இப்போ அந்த முக்கியமாக லௌகிக ஜீனியஸ்ன்னு அவன் என்னமோ டிவியில் அனுப்பிச்சிட்டு அதிலும் அனுப்பிச்சிட்டு அங்கே எல்லாம் பேரு புகழ் பணத்துக்காக செய்வான். ஆனால் அவன் உண்மையாக அவனுடைய டேலண்ட்டுன்னு வளர்த்தலாம்,
சக்கிரமான விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவன் உன்னதி ஆத்தியாத்மிக உன்னதிக்கு అనేది தெரியாது முதல்ல. அதனால தடங்கமாக இருந்துட்டு இவங்க வந்து சில வாட்டி அவனை விடமாட்டான். ஆனால் அவசக நம்ம என்ன பண்ணானோ அது அதில் ஈடுபட்டு போகும். அதே மாதிரி கட்டுதலுக்கு போகிறவனு கூட நம்ம என்னாவது என்ன நீ தடுத்தணும் முயற்சி பண்ணால் கூட நிற்க மாட்டேன். ஏன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணும். அதனால தான் வாசனைகள் ரொம்ப முக்கியம். அந்தந்த போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தோமோ ப்ளூ பிரிண்ட்டு அதெல்லாம் சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட தான் இருக்கும் எஃபெக்ட். ஸோ அவசக அப்படி இவனாக விரும்பலைன்னா கூட இட் புல்ஸ் எப்படியோ ப்ரொபெல் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் டீவியேஷன் அப்படி இப்படி வந்தால் கூட எப்படியோ குரு வருவான், எப்படியோ அந்த சாஸ்திர சிரவணத்துக்கு பாக்கியம் கிடைக்கும். நடுவில் என்னமோ ஆகலாம், சில பேருக்கு கல்யாணம் கூட ஆகலாம். சின்ன வயசுலேயே சுவாமிஜி சொல்லுவார், அகண்டானந்த சரஸ்வதி சுவாமி பற்றி அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சின்ன வயசுலேயே. ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு எல்லாம் விட்டுட்டு குருவினை தேடி பல பேர்கிட்ட போய் பலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதாரிட்டின்னு சம்பாதிச்சு எப்படிப்பட்ட மகாத்மனாக இருந்து வாழ்க்கை நடத்திட்டார். அதனால் அப்படி கூட ஆகும். ஸோ பேரண்ட்ஸு ஒன்றும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு தடுத்தவான் இல்லை. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களே கொஞ்சம் ஒத்தாசு பண்ணி உதவி பண்ணி நல்லா அந்த மார்க்கத்தில் வளர்த்தலாம். மொத்தத்தில் எது நல்லது, எது ஸ்ரேயஸ், எது பிரேயஸ்ன்னு தெரியணும் இல்லையோ. இல்லை அதெல்லாம் அவ்வளோ கொஞ்சமாக பண்ணிக்கணும் தவிர எதுக்கு அவ்வளோ விடுபடாது. அப்புறம் படிக்கணும், வாழ்க்கையில் வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிச்சுக்கணும், இது எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்லிட்டு துர்லப தர்மம் ஜென்ம வரணுமன்னா. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு இந்த சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு வேதாந்த சிரவணத்துக்கு வந்து பிரம்ம வித்தியத்தை கேட்குறோம்னா நம்ம வீட்டில் நமக்கு பக்கத்தில் சுற்றி இப்போ 1-2 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் எந்த தாத்தா அம்மா அப்பா பாட்டி யாரும் இதில் ஈடுபடலைன்னா கூட இஃப் யூ ட்ரேஸ் அவுட் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அங்கே ஒரு மகாத்மா, ஒரு ஞானி, ஒரு ஜீவன் முக்தனு பிறந்திருக்கணும். அப்படி தான் அங்கே ஏதோ கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட. ஆனால் இது கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது அப்படி சட்டுன்னு பளிச்சுன்னு தெரியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்கணும். ஓ, என்னுடைய பூர்வ குடும்பத்தில் யாரோ என்னமோ செஞ்சாங்க, அவங்களும் புண்ணியம் செஞ்சுருக்கணும், நம்மளும் செஞ்சுருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு. அதனால் இப்போ யாரும் பண்ணலன்னா கூட நீங்கள் ஈடுபடுறீங்க, வரீங்க, கேட்குறீங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைகள் எல்லோரும் இந்த புரிஞ்சுக்கிட்டு இப்படி இதில் விரும்புவாங்க, ஈடுபடுவாங்கன்னு தெரியலையே. நீங்கள் எவ்வளோ சொல்லி செஞ்சாலும் முடியாது. அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா கூட யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணியிருக்கலாம் சில பேர் வீட்டில். சில பேருக்கு தெரியும், அம்மா எங்கள் அப்பா இப்படி எல்லாம் இருந்தார், அம்மா இப்படி இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தது அவங்க வீட்டில் இருக்கிற சம்ஸ்காரம் அதுதான் சம்பிரதாயம் தான் என்னை இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் கூட சில பேருக்கு கூட நடக்கிறது தெரியும். மொத்தத்தில் அவசக அபி ஜிக்னாசுரபி, இவன் வந்து அந்த ஜிக்னாஸ் అనేది முதல்ல ஒன்று இருக்கிறதுனால இவனை வந்து ஜிக்னாசன்னா ஞாத்தும் இச்சா. ஓகே, அந்த ஜிக்னாசனால் இனிமேல் இதில் தான் ஈடுபடணும், இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கச்சிதமான தீர்மானம் பண்ணுறான். அதுதானே ஜிக்னாசன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஜிக்னாசு அப்படி ஜிக்னாசனாவும் இருந்து அவனுக்கு என்ன ஆகிடும், இந்த யோகத்தின் மூலமாக யோகஸ்ய இந்த யோகத்தில் ரொம்ப ஈடுபாடு. யோகம்னா இங்கே இப்போ பகவான் கிருஷ்ணர் பேசிக்கிட்டு இந்த ஞான யோகம் யோகஸ்ய இவன் என்ன ஆகிடுவானமா அப்புறம் ஒரு பலம் மாதிரி கொடுக்குறாரு. ஒரு சப்த பிரம்ம அதிவர்த்ததே அப்படின்னு சொன்னால் இவன் வந்து சப்த பிரம்மன இங்கே வேத பூர்வபாகத்தில் சொல்லப்பட்ட
கர்மகாண்ட, அதனால் வர புண்ணியங்கள், புண்ணியங்களினால் வர லோகங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மகாண்டத்தில் ஈடுபடுறது சப்த பிரம்மன்னு இங்கே அர்த்தம். அதே அதில் கோஸ் பியாண்ட் அதிவர்த்தத்தைன்னா இனிமே ஒன்ஸ் யூ கமிட்டட் டு த ஞான யோகா, இது ரொம்ப சிறந்ததுன்னு பகவானே சொல்ல போகிறார் இப்போ. அதனால இவனை இது செய்கிறது ஒன்றும் குறைச்சலும் கிடையாது. இது புண்ணிய பாப்பங்களுக்கு தாண்டி ஒன்று உன்னோட ஸ்வரூப நிலையிலோ பூர்ண நிலையிலோ நிற்க வச்சிடும். இதுதான் மோட்சம், இதுதான் விடுதலை, இதுதான் பரமாத்ம தர்ஷனம், இதுதான் ஆத்ம தர்ஷனம் అని இங்கே ஒரு சந்தேகம் இல்லாமல் now he is no more interested about the கர்ம காண்டக்கு சம்பந்தப்பட்ட மறுபடியும் திரும்பி ஜோதிஷ்கர்கிட்ட போகணும், அப்புறம் ராகு கிரகம் சனி கிரகத்துக்கு பூஜை பண்ணிக்கணும், இப்படி எல்லாத்துலையும் ஈடுபடுவானா? இது எல்லாமே பகவானே சொல்ல போகிறார் வர 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள. பட் இங்கே அந்த வார்த்தை வந்ததுனால சப்த பிரம்மன்னு அர்த்தம் ஆல் தி ரிலேட்டிவ் திங்ஸ் இவனுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது செய்யலேன்னா என்ன ஆகும் பயமும் இல்லை, அது செய்யாமல் இருக்கிறது குறையனும் இல்லை. அதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் இந்த யோகி ஞானி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கூட சின்ன வயசில் ஆரம்பித்த மாதிரி பேசிக் லெவலில் மாதிரி அப்படியே பாஹ்யமான காரியகலாபம் பண்ணிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு அப்புறம் நைவேத்தியமணி புஷ்பங்களனி இந்த பூஜா விதானத்தில் தெய்வ உபாசனத்தில் இருந்துக்கிட்டு அப்புறம் சிரவணத்துக்கு மனநத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனை பற்றி சொல்லலை. இங்கே வந்தாச்சு, இங்கே இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகி இதுதான் திஸ் இஸ் த அல்டிமேட்டனே நம்புறவனுக்கு, நாட் ஃபார் எவ்ரிபடி. அதனால தான் வேதாந்த ஸ்ரவணம் இந்த இப்படிப்பட்ட ஞான யோகம் எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்காது. தைரியம் இருக்கணும், தீரனாக இருக்கணும், விஷயம் நல்ல தெளிவாக புரியணும், விவேகம் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னார் குரு. இப்படி சொல்லும்போதும் நானாக சொல்லலை, கிருஷ்ணரே சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அடுத்த 3 ஸ்லோகத்தில் வரப்போகிறது. ஜஸ்ட்டு ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் இதுலேயே பாருங்க. ஸோ சப்த பிரம்மான்னு இது புரிஞ்சுக்கணும். வேத பூர்வபாகம்னா வேதம் என்ன சார், அது என்ன நான் படிக்கவே இல்லையே, பூர்வபாகமாக அது என்ன, இதெல்லாம் கேட்க வேண்டாம். வாட் எவர் இப்போ வரைக்கும் இந்த நேம் ஆஃப் தி ரிலிஜியன், இந்த நேம் ஆஃப் தி என்னுடைய சம்பிரதாயம் ஆச்சாரம்னு நீ பண்ணிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் பண்ணது போதும். அதனால் சித்தம் சுத்தி ஏற்பட்டது, சித்தம் ஏகாகிரத்தையும் வந்தது, சித்தம் இப்போ விஷாலமாய் சித்தம் சர்வத்திர சமதர்ஷனவனே அந்த ஞானத்தினை அடையிறதுக்காக குரு கிட்ட சரணாய் பிரம்ம வித்யனை படிக்கிறதுக்கு சாஸ்திர அத்தியனம் பண்ணுறதுல ஈடுபடுறதுக்கு தான் முக்கியம். இதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்போது அவனுதான் பிரம்ம சப்த பிரம்மத்தனை அதிவர்த்தத்தைன்னா நவ் ஹீ இஸ் ரெடி டு எஸ்டாப்ளிஷ் இந்த ஞான நிஷ்டை. மேபி இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பிரயத்தனம் ஆகலை. நான் எவ்ரி திங் இஸ் செட்ரைட், ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது. இப்போது நான் ட்ராமா முடிக்கணும், ஆக்ட் பண்ணி முடிக்கணும். அதனால தான் எது இதில் தடமாக இருக்குன்னா அந்த சப்த பிரம்மனை கர்மத்தனி விட்டுட்டு வர்றதுக்கு, கர்மத்துடைய அதோடைய நேச்சர் என்னான்னு, இந்த லா ஆஃப் கர்மா என்னன்னு அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் சரியாக தெரிஞ்சிக்காமல் படிக்காமல் எப்படி தெரியும் புரியும்? பகவத்கீதை கிளாஸுக்கு வந்தால் தானே. பகவத்கீதை கிளாஸில் என்ன 2வது அத்தியாயம் எல்லா அத்தியாயம் ஆரம்பித்து 3, 4, 5 வரைக்கும் எவ்வளோ அழகாக பரமாத்மா பகவான் அவரோட வாயால் அமிர்த வாக்கியங்களை சொன்னார். இதெல்லாம் அப்படியே இது சத்தியம் மணி யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு இப்போவே அந்த முக்திக்கு துவாரம் திறந்திருக்கு. இப்போவே இங்கேயே நவ் அண்ட் ஹியர் you are recognizing that you are the truth, you are that essence. அப்படி சொல்லி 45வது ஸ்லோகத்தில் பகவான் இன்னும் மேலும் என்ன சொல்கிறாரு? இந்த மார்க்கத்திலோக்கு வருது. இனிமேல் வரப்போகிற 2-3 ஸ்லோகங்கள் கூட இந்த யோகா
இந்த யோகினை பற்றி, இந்த ஞான யோகத்தினை பற்றி, அந்த ஞான யோகத்தில் ஒரு சாதனமாக இருக்கிற தியான யோகத்தினை பற்றி, இதுதான் சிறந்தது. திஸ் இஸ் எ நோப்லெஸ்ட் ஒன், நோப்லர் தேன் தி நோப்லெஸ்ட். எல்லாத்து மேலே சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த யோகியாக இருக்கிறது தான் ரொம்ப ஹிதகரம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. படிக்கிறோம் 45. பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அனேன ஜன்ம சம்சித்தः ததோ யாதி பராங்கதிம். அட்லீஸ்ட் இந்த மார்க்கத்தில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா, போன ஜென்மத்தில் பண்ணதுனால தானே இப்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குட் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதே இல்லையா? அதில் சிறந்த ஆப்ஷனும் கிடைச்சதுன்னா அதிலே இருந்துக்கலாம் இல்லையா? அதனால் இது இந்த ஜென்மத்திலும் பண்ணிகிட்டே இருந்தால் சில வாட்டி இன்னும் கூட சில ஜென்மங்கள் தேவைப்படலாம் சில பேருக்கு. யாருக்கு எப்படி అనేది அது இப்படி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சாதன சத்துச்சய சம்பத்தி குவாலிஃபிகேஷன்ஸு, சித்த சுத்தி, சித்தத்தில் வாசனாட்சயம், அப்புறம் ஈஸ்வர கிருபா இத்தனை இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா பிரயத்னாத் என்ன பண்ணணும், ரொம்ப சிறப்பாக யத்தமானஹா, ரொம்ப பிரயத்தனத்தோட எஃபர்ட் போட்டு பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கிறான். பிரயத்னாத் அண்ட் யத்தமானஹா, அந்த பிரயத்தனத்தை செஞ்சுட்டு இவன் உண்மையாக யோகி. இந்த யோகி இப்போ யாரை பற்றி சொல்கிறோமோ சம்சுத்த கில்பிஷா. இந்த பிரயத்தனத்தினால் என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிய பாப வாசனைகள் சித்தத்தில் இருக்கிற அழுக்கு க்ளீன் ஆகிட்டுருக்கு. இதுதான் இந்த சித்த பாபக்ஷயம் வாசனாட்சயம் అనేది எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பண்ணணும் అనేది நமக்கு தெரியாது. அதனால தான் இதில் ஈடுபட்டால் நிறைய அசுத்த நல்ல சுத்தமான தர்மமான விஷயங்களுக்குள்ள ஆத்தியாத்ம விஷயத்தில் ஈடுபட அசுத்தமான பாப வாசனைகள் எல்லாம் கூட க்ஷீணிக்கும். அதனால் சம்சுத்த கில்பிஷா, எல்லா பாப்பங்களிலிருந்து க்ளீனாகி சுத்தமாகி வாசனைகளிலிருந்து அநேக ஜன்ம சம்சித்தா. இது எப்படி வந்துச்சு? இந்த சுத்தத்தை பர்ஃபெக்ஷன் ரீச் ஆகிறதுக்கு மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு ஓகே அநேக ஜன்ம சம்பிராப்தः, அநேக ஜன்மங்கள். ஸோ அநேக ஜன்ம சம்சித்தः, கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பியூரிஃபை பண்ணிக்கிறான். ஓகே, பர்ஃபெக்டட் த்ரூ மெனி பர்த்ஸ் அண்ட் அர்த்தம். அநேக ஜன்மங்கள். இது சட்டுன்னு நடந்தது, சட்டுன்னு நடக்கிற விஷயமா இல்லை. அதனால் இது புரிஞ்சிச்சுன்னா இப்போ திஸ் இஸ் த பெஸ்ட். அதுதானே இப்போ விவேக சூடாமணியில் மனுஷ ஜன்ம பற்றி பகவான் சங்கரர் அவ்வளவு விவரித்து சொல்கிறார். ஸோ அநேக ஜன்ம சம்சித்த ததः அப்போதான் யதிஹி யாதி பராம் கதிம், த அல்டிமேட் நிர்வாணம், ஜீவன் முக்தி, மோட்சம் అనేది இது அநேக ஜன்மங்களாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து இதுக்கு சங்கரர் பாஷ்யத்தில் என்ன எழுதுறாருன்னா சம்சுத்த பாபக அநேகேஷு, எல்லா அநேக பாப்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அநேகேஷு ஜன்மேஷு கிஞ்சித் ஒரு ஜன்மத்திலோமா கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி முள்ளமாக அந்த என்னது டார்டாய்ஸ் ஆமை ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி கிஞ்சித் சம்ஸ்கார ஜாதைஹி, அப்படிப்பட்ட நல்ல சம்ஸ்காரங்களை ஃபில் பண்ணி குசம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் போய் கொஞ்சம் நீக்கப்பட்டு அநேக ஜன்ம கிருத்தேன சம்சித்தா, இந்த சம்சித்தா అనేதுக்கு அநேக ஜன்மத்துக்கு சங்கரர். ஸோ
த எஃபர்ட் இஸ் நீடட். ஜஸ்ட் மேஜிக் மாதிரி அப்படி ஓவர் நைட்டாக நடக்கிற விஷயம் இல்லை. சரியா? அப்போ யாருக்கும் நடந்துச்சு சாருன்னா அவர் ஃபுல்லு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. இஸ் வெரி ரெடி. கற்பூர புத்தின்னு சொன்னவில்லை, பத்துக்குச்சு, அவ்வளோதான், டக் முடிஞ்சு போச்சு. பட் பிரயத்தனம் பண்ணணும். அதனால தான் கல்யாண கிருத் கஷ்டித்து எப்பவுமே நல்லதிலோ தர்மத்திலோ தார்மிகத்திலோ ஆன்மீகத்திலோ ஈடுபடுறதையே வாழ்க்கையுடைய நோக்கமாக வச்சுக்கணும். நடுவில் விஷய லோக போக சுகங்கள் உறவுகள் பந்தங்கள் இதெல்லாம் வந்து நம்மளனே இந்த மார்க்கத்தில் வந்து டீவியேட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன இந்த ஸ்லோகத்தில் கருத்து, அநேக ஜன்மங்களாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்ட சாதனா தபஸு தாப்பா உனக்கு இப்போ மனுஷ ஜன்மமும் கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த மனுஷ ஜன்மத்தில் இப்போ நல்லது பண்ணப்பா, குருன்னு தேடி போப்பா, கிளாஸுக்கு வாப்பா, சிரவணம் செய்யப்பா, உன்னை நீ சுத்தம் பண்ணிக்கோ. உத்தரேத் ஆத்மானம் அவசாதையேத்து. இதே சாப்டரில் படித்தோம் இல்லையா? அது சொல்லி அதுக்கு பிறகு பகவான் என்ன சொல்கிறார் 46வது ஸ்லோகத்திலும், அதனால் இந்த விதமாக இந்த தியான யோகம் ரொம்ப உத்கிருஷ்டம், ரொம்ப சிறந்தது. ஓகே, உத்கிருஷ்டதமம் தரம், சூப்பர் மோஸ்ட் கிரேட்ட. அதனால இந்த யோகம் நீ யோகி ஆயிடு அர்ஜுனா. உனக்கு பிடிக்கிறதா, புரிஞ்சதா, யோகி ஆகு அப்படின்னு ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆகணுமா வேண்டாமான்னு இது ஒன்று இஷ்டம். ஓகே, உனக்கு ஸ்ரேயஸ் வேணுமா, பிரேயஸ் வேணுமா, ஹிதம் வேணுமா, பிரியம் வேணுமானது உனக்கு புரியணும். விவேகம் இருந்தால் நீ சிந்தனை பண்ணணும். யூ அனலைஸ், யூ see what is சத்தியம். அதனால தான் இங்கே தான் ஒரு மனிதனை அவன்தான் விஸ்லேஷனம் பண்ணி விவேகத்தை உபயோகப்படுத்திட்டு வெளியில் வரணும். குரு எவ்வளோ சொன்னால் கூட சாஸ்திரம் அந்த விஷயத்தின் பாராட்டி இந்த ஞான யோகத்துடைய சிறப்பு, இந்த யோகம் என்ன யோகம் பேசப்பட்டதோ இதெல்லாம் பற்றி, தபஸ்விभ्योऽधिको யோகி ஞானிभ्योऽपि मतोऽधिकः கர்மிभ्यश्चाधिको யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. எதனால் இவ்வளோ நான் பேசியிருக்கானே இப்போ, இந்த யோகம் அவ்வளோ சிறந்ததுனால ஜன்மத்திலே ஏதோவா வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு ஒரு சென்ஷுவல் ப்ளெஷர்ஸுக்காகவே ராகத்வேஷங்களை கூடவே வாழ்ந்து வீணாக்கக்கூடாது. அதனால தான் சிறப்புன்னு சொல்லும்போது எது மேலே எது சிறப்பு கம்பேரிட்டிவ்லி ஒன்று 3 சொல்கிறார். என்ன முதல்ல தபஸு செய்கிறவங்களுக்கு மேலே இந்த ஞானயோக தபஸ், ஞானயோகம் అనేది ఇది இந்த யோகம் சிறந்ததே. பாருங்க, ஜெனரலாக அதிகா அనే வார்த்தை ஒரு வாட்டியும் மறுபடியும் உபயோகப்படுத்தி சொல்கிறார். ஜென்ரல்லி இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் பதில் ஒரே வாட்டி சொல்லிட்டோம். ஸோ தபஸ்ஸிभ्योः அதிகா இந்த ஞானயோகி, இந்த யோகம். ஓகே, ஆத்தியாத்மிக ஞானயோகி. அப்புறம் ஞானிभ्योऽपि அதிகா மதः. இன்னும் இதுக்கு மட்டும் தபஸு பற்றி சுவாமிஜி சொல்லுவார். தபஸு செய்கிறவங்க எல்லாருமே வந்து அடம் பிடிச்சி ஒன்று பண்ணி இதனால் நீ அதை கொடு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ரிஜிட் ஆகிடுவாங்களே. தபஸு செஞ்சதுனால அவங்க எல்லாரும் அநேகமாக கோபிகஷ்டிகளாக இருப்பாங்க. அப்புறம் சாபம் இப்படியெல்லாம் பண்ணுறது, கர்ஸ் பண்ணுறது. ஏன்னா நான் தபஸ் செஞ்சானே ஒரு அகங்காரம் அங்கே இருக்கும். அந்த தபஸ் செய்கிறதுனால மனுஷனை வந்து எல்லோரும் தபஸ் செஞ்சு தானே ராவணனும் கம்சனும் கும்பகர்ணன் இரண்யகசிபு எல்லாரும் தபஸு. ஸோ தபஸு செஞ்சதுனால என்ன ஆகிடுதுன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னு ஒரு கர்வம் வரும். அதனால் தபஸு டார்ச்சரிங் த பாடி, ஐ அச்சீவ்ட் சம்திங் ஃபார் தி சேக். ஆக்சுவலி இந்த தபஸு செஞ்செல்லாம் பகவானை பிரத்யக்ஷம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லோரும் கூட அடம் பிடிச்சிட்டு நான் ஒன்று வர வைப்பேன், நீ எனக்கு கொடுத்தது ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திட்டு அப்படி சுபாவத்தோடு இருக்கிறவங்க தவிர அங்கே அகங்காரமும் டியூவாலிட்டி போல தபஸில் பாருங்க.
அதனால் தபஸ் செய்கிறவங்களுக்கு மேலே இந்த ஞான யோகம் ரொம்ப சிம்பிளஸ்ட், வெரி ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்வார் சுவாமிஜி. இது சிறந்தது. அப்புறம் ஞானிபியோபி, இது என்ன ஞானி சார்? இங்கே பாண்டித்யம் மட்டும் இருந்து, சாஸ்திர பட்டணம் மட்டும் இருந்து, வேதங்கள் எல்லாமே தெரியும், மனப்பாடம் பண்ணுவேன், ருத்ர மனப்பாடம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் மனப்பாட்டம், பகவத்கீதை கூட மனப்பாட்டம் ஆகிருக்கலாம், என்னமோ நிறைய அந்த டேலண்ட் புத்தியில் மெமரியில் இருக்கலாம். அவ்வளவு பண்ணி பேர் புகழ் வாங்கி இருந்தால் கூட, விருது வாங்கியிருந்தால் கூட, அப்படிப்பட்ட ஞானிபியா, இங்கே ஞானம்னு அர்த்தம் பாண்டித்யம், ஓன்லி த புக்கிஷ் நாலேஜ். ஓகே, லிப்ஸ்டிக் வேதாந்தன்வார் சுவாமிஜி. அப்படி இருந்தால் கூட, அப்படிப்பட்ட பண்டிதர்களுக்கு மேலேயும் இந்த நம்ம ஞானம், இந்த யோகம் நான் சொன்னதே, இந்த யோகி ரொம்ப சிறந்தவன். அது மட்டும் இல்லை, கர்மிபியஷ்சாபி அதிகா இந்த யோகி. இதுதான் என்னோட அபிப்பிராயம். மதஹா అనేది கூட 3 இடத்துல மதஹான்னா திஸ் இஸ் த கன்க்ளூஷன், இதுதான் அபிப்பிராயம், இதுதான் என்னோட அபிப்பிராயம். முன்னோரு மகாத்மர்கள் எல்லாரும், ஞானிகள், அவங்க எல்லாரும் அவங்க அபிப்பிராயப்பட்டது இதுதான். புரிஞ்சுக்கோ. மோர் தேன் தி தபஸுக்கு மேலேயும் கர்ம நிறைய, யக்ஞம், யாகம், அது இது, புண்ணியம், ஜோதிஷ்ட ஹோமம், என்ன கர்மா இது பண்ண அந்த கர்மம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலேயும், அப்புறம் ஒரு புஸ்தக பாண்டித்யம், பாராயணம் நிறைய தெரியுமனு செஞ்சவங்களுக்கு மேலேயும், தபஸ் நான் நிறைய பண்ணுறேன், விரதங்கள் இருக்கிற, எனக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது, நான் அது பண்ண முடியும், இப்படி நடந்து போவே, எவ்வளோ என்ன பண்ணுறேன்னு, இது எல்லாத்துக்கு மேலேயும் இந்த நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஞானம், இது செய்கிற அந்த ஞான யோகி சிறந்தவன். அதனால் உனக்கு பிடிக்கிறதா? யூ வாண்ட் டு பிகம் தட் ஐடு பவ அர்ஜுனா. ஆசீர்வாதம் பண்ணுறார் பகவான், நம்மளை எல்லாரும் கேட்குறாரு. யூ வாண்ட் அர்ஜுனான்னு அவர் சொல்கிறாரு, நம்மளை எல்லாரும் கூப்பிடுறாரு. லிசனர்ஸ், வேதாந்த சிரவணம் பண்ண முமுட்சுகளே, நீங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட யோகி ஆகணும்னு விரும்புகிறீங்களா? பவா ததாஸ்து. பகவான் நம்மளை பகவானே கேட்குறாரு, நம்மளை அப்படி ஆக சொல்லியான்னு சொன்னால் நம்ம இனிமேல் அது விடலாமா? கை திரும்பி இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? அந்த பவான்னா பிகம் ஏ யோகி, பி ஆஸ் ஏ யோகி. பவா, பிகம் ஏ யோகி. எந்த யோகி? இந்த யோகி. வேறு வேறு எல்லாத்தையும் யோகி யோகின்னு கூப்பிட்றோம், அது இல்லை. ஞான யோகி, ஞான நிஷ்டவான், ஞான யஜ்ஞம், ஞான தபஸ். என்னது? சிரவணம் பண்ணணும், சாஸ்திரத்தின் அத்தியனம் பண்ணணும். அதே குரு தானே, அதே பகவத்கீதை, அதே ஸ்லோகம் தானே, எப்போ பிரம்மா ஆத்மா சத்தியம், இதே தான் சொல்கிறாரு. இப்படி எல்லாம் வரக்கூடாது. thousands times if you listen from the same guru, same ஃபேஸ், முகத்தில் வந்து கேட்டால் கூட இந்த சத்தியத்துக்காக நீ அப்படி ஆசைப்பட்டு ருச்சிக்கணும், விரும்பணும், தவிக்கணும் அப்படின்னு சொல்லி 47வது ஸ்லோகத்தில் மறுபடியும் இங்கேயும் அதில் பாராட்டி சொல்கிறாரு. உறுதியாக கடைசியில் சொல்கிறாரு. என்ன பாருங்கோ, கடைசி ஸ்லோகம் 47. யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. மே மதஹ, இங்கே உறுதியாக என்னோட அபிப்பிராயம் சொல்கிறேன். அங்கே வந்து பகவான் அவர்னு சேர்த்துக்கல. மதஹ அதிக, மதஹ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த சூப்பர், இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஹையர், கிரேட்டர் அப்படி தான் சொன்னார். அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி வந்த ஞானிகள் எல்லா ருஷிகள் சொல்லியிருக்காங்க. நானும் சொல்கிறேன், எனக்கு நான் உணர்ந்தது, எனக்கு தெரிஞ்சதே. மே மதஹ, ஓகே, இதுதான் யுக்த தமஹா மே மதஹ. என்னது? சஹ, அந்த யோகி, யோகினாம் அப்படி, இன்னும் பகவான் அவருடைய வார்த்தைகள், யோகினா, இந்த யோகிகளுக்குள்ள கூட, ஓகே, யோகிக்குள்ள கூட ஏன் சொல்ல வேண்டியது இருக்கான்னு சொன்னால், இன்னும் இவனு பர்ஃபெக்ட் யோக மார்க்கத்தில் பகவான் சொல்கிற மாதிரி வரல, சேரல என்ன. அதனால் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு.
அதில் கூட சர்வேஷாம் எல்லாத்துக்குள்ள மத்கதேன என்னே நம்பி, என்னே நம்பின்னு அப்படின்னு கிருஷ்ணனை மட்டும்தான் நம்பணுமா அப்படின்னு ஒரு தப்பான பாவம் வருவோனே. அப்படி இங்கே மேன்னு சொல்கிறதுனால, அந்த சொல்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிறதுனால, அதனால தானே இந்த இஸ்கான் பீப்புள் எல்லோரும் கிருஷ்ணன் தான் ரியல் காட், கிருஷ்ணன் தான் காட், வேறு யாரும் இல்லைன்னு அவ்வளோ பிடிவாதம் அப்படி சொல்கிறாங்களா? அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு. ஆனால் வந்தது அந்த கிருஷ்ணன் பேர்லேயே அவர்னு வச்சுட்டே இந்த பகவத்கீதை சொல்லிட்டே அவங்கள அப்படி இருப்பாங்க. they cannot come to the Advaita. பட் அந்த கிருஷ்ணர் பேசுகிறது அத்வைத்தம் தான் மொத்தம். அப்போது அத்வைத்தத்தை நீங்கள் சங்கரனை ஏற்றுக்க மாட்டுறீங்க, சங்கரனை பற்றி சொல்ல மாட்டுறீங்க. கிருஷ்ணன் சொல்கிறது இன்னும் பக்தி வச்சும் கொஞ்சம் சொன்னால் கூட அத்வைத்தம் தானே. பக்தி மூலமாக கடைசியில் என்ன அடையணும்? துவைத்தத்திலே இருக்கிறதுக்கா இல்லைன்னா ஓகே என்ன சொல்லுது, ஷாட்டியர்களாக இருக்கிறது. ஷாட்டியம்னா எங்களுக்கு தான் சிறப்பு, எங்களுக்கு தான் பெருசு, எங்கள் கடவுள் தான், கிருஷ்ணன் மட்டும்தான் இப்படி சொல்கிறதுக்கா பகவான் மத்கதேன, மத்கதன்னு இங்கே மத்தனை யார்? அந்தராத்மனா. ஹே அந்தராத்மா ஜோதி ஜோதி நந்தலால், எல்லா ஹிருதயத்திலும் நான் 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 நானே சொல்கிற ராதே நந்தலால், அந்த நானனே அந்தராத்மாவாக இருக்கிற என்ன, அந்த அந்தராத்மா என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, அந்த தத் என்ன, துவம் என்ன, தத்துவமசி என்ன அப்படின்னு ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையோட அவனை என்ன பண்ணுறான்? வேறு எந்த சர்வேஷாமன்னா இங்கே அர்த்தம் வேறு எந்த ருத்ர பிரம்ம ருத்ர இந்திர சந்திர வருண இப்படிப்பட்ட தேவதர்கள், அப்புறம் பலதெல்லாம் இருக்கே, கிராம தேவதா, தெரு தேவதா, அப்புறம் என்னென்னமோ சுத்ர தேவதர்கள் எல்லாம் என்னென்னமோ இருக்கு. சந்தோஷி மாதான்னு, சந்தோஷி மாதாவுடைய வாகனம் தெரியுமா? கடுது. நம்ம சந்தோஷி மாதா இந்த கிறிஸ்டியன் சொல்கிறது இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்குதாமா. சரி, சர்வேஷாம் ஓகே, அந்த வேறு வேறு ருத்ர ஆதித்யாதி அவங்களன்னு தியானம் பண்ணி அவங்களனே பூஜிச்சு நிறைய பேர் லோகத்தில் செண்டி யாகம், செண்டி பாட்டம் அப்படி இப்படியெல்லாம் அப்படி பண்ணி ஸ்ரீ யந்திரம் பூஜை அப்படின்னு எதுக்கு சித்தசுத்திக்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் கேளுங்க. ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஆசிக்கணும், பணம் வரணுமனோ அது வரணுமனோ செல்வம் வரணுமனோ நல்லா இருக்கணுமனோ சொல்லிட்டு சகாமியமாக பண்ணுறது தவிர இப்படிப்பட்ட வேறு வேறு தேவதைகள் எல்லாருமே பண்ணாமே. ஏன் சார் இவருக்கு பொறாமையா? இல்லை, அதெல்லாம் ஃப்ராக்மெண்டட். அதில் போனால் நீ சத்தியத்தை நீ முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. அதிலே இருந்தால் அதில் ஆரம்பித்து நீ அந்தராத்மாவாக இருக்கிற என்ன, அந்த ஆத்மா என்னது ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூப சுவாவம் என்ன, அந்த ஆத்மாக்கை பரமாத்மா தானா ஜீவாத்மனது ஏதாவது இருக்கா, இது ரெண்டுத்து கனெக்ஷன் என்ன உண்மையதானா அப்படின்னு ஸ்ரத்தாவான். இப்படி அந்த அந்தராத்மனே ஆச்சாரணம் பண்ண ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம் அதிமற்றந்தா, அதினே தேடி தேடி அதையுடைய என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவேன், விசாரணை பண்ணுவேன், என்கொயரி அப்படி பண்ணுறது. ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம். இங்கே பஜதேன்னு சொன்னால் தபலா அப்புறம் ஜால்ரா எடுத்துக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணான்னு பாடுறான்னு அவங்களுக்கு மட்டும் இல்லை, பஜதாமன்னா தியாயத்தான் சிந்திக்கிறானோ, என்னை பற்றி விசாரணை பண்ணுறானோ, இந்த விதம் அந்தராத்மாவா பஜதே யஹ மாம். என்ன எப்படி அந்தராத்மாவா? அப்போ ஆத்மான்னு என்ன தெரியணும்? அந்தராத்மா அந்தராத்மா என்ன சார் எப்படி இருக்கும் சார்? அது சச்சித் ஞானம் ஆனந்தம். சக அவனுதா மே மதஹ யுக்தஹ, அவனுதான் உத்தமான சிறந்த ஒரு பக்தனு ஞானி யோகின்னு சொல்லோ. இஸ் த டாப் மோஸ்ட். ஐ லைக் ஹிம் ஆல்சோ.
அதனால தான் ஞானீவச்சமே பிரியம் అని சொன்னார் பகவான் 12வது அத்தியாயத்தில். இன்னொரு சிறப்பு ஒரு என்னன்னா 12வது அத்தியாயம் கடைசியில் என்ன இங்கே என்ன சொன்னாரோ இதே விஷயந்தான் பகவான் அங்கே 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பேசியும் கடைசியில் சொல்கிறாரு. அங்கேயும் இப்படி தான் இந்த ஸ்ரத்த விஷயம் பற்றி சொல்கிறாரு. தேடி பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அதனால பகவான் என்ன சொல்கிறார் பாருங்க, இப்போது உறுதியாக எங்கே நம்ம செய்கிற கேனோபனிஷத்தில் இருக்கிறல, நீ நினச்சிலிட்டு எது ததே தத்துவம் வித்தி ஏன இதம் உபாசத்தை, நீ உபாசனை பண்ணுற நீ நினைக்கிற நாமரூபங்கள் சத்தியம் இல்லை, அந்தராத்மா சத்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்தியம், சச்சிதானந்த ஸ்வரூபம் ரூபம் சத்தியம், ஏகம் அத்விதீயம் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பாருங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல்லி த கன்க்ளூஷன் ஆஃப் தி உபனிஷத்தில் இருக்கிற ஞானசாரத்தனை பகவான் இந்த 6வது அத்தியாயத்தில் பல வகையாக ரொம்ப அழகாக விவரித்து கடைசியில் இப்படி அந்த விஷயத்தினை அநேக ரூபம் அரூபமான அந்த அந்தராத்மா சத்தியம்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானனிஷ்ட, இதுதான் மோட்சம், இதுதான் முக்தி கொடுக்கும். அது ஒரு மனுஷன் அந்தந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனும் பிரயத்தனதா இப்படி படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பகவான் இங்கே சங்கரரு மத்கதேன அந்தராத்மனான்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மை வாசுதேவ சமாஹிதேன அந்தக்கரணேனா. இங்கே வாசுதேவனே வார்த்தை கூட சர்வத்திர யஹ வசதி சஹ வாசுதேவ. யா சர்வத்திர அந்தக்கரணேன அந்தக்கரணத்தில் அது நிவசிச்சுட்டுருக்கிற அந்த சத்வஸ்துன்னு உணருதுன்னு சொல்லி அழகாக இந்த அத்தியாயத்தினை முடிச்சிருக்கார் பகவான். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.